இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. சிந்துவை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. சிந்துவும் ஒரு கோயில்ல வந்து உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. சிவா தேடிக்கிட்டு வராரு. சிந்து கோயில்ல உக்காந்துட்டு இருக்கத்த பார்க்கறாரு. ஓரமா நின்று பார்த்துட்டு சிவாவும் திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு. எதனால அவர் அப்படி போயிடுறாருன்னா, அன்னபூர்ணி அம்மாவுடைய பேச்சை அவர் தட்ட மாட்டாருங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல வச்சிருக்கிற பாசம் அது போல. அதனால அவர் திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஓரமா உட்காந்துன்னு சிந்துவையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அன்னபூர்ணி அம்மா யோசிக்கிறாங்க. சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நினச்சி பார்த்து அழுவுறாங்க. சிவாவுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனே, நான் எவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. உடனே சிவா கிட்ட வந்து, சிவா என்னை மன்னிச்சிருயா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்யா. அன்னைக்கு சிந்து சொன்னது பொய்ன்னு தெரியாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்யா, என்னை மன்னிச்சிருயா. நீ எவ்வளவோ என்கிட்ட சொன்ன, ஆனால் நான் உன்னை நம்பலையா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. இனிமே அந்த சிந்துவை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்க கூடாது. அவளை உன் வாழ்க்கையில் விட்டு விலக்கிடு. இனிமே நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கிட்டீன்னா என் உடம்புல உசுறு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவங்க சிவா, அன்னைக்கு சிந்துவை பிடிக்கல, ஆனால் வலுக்கட்டாயமாக அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு சிந்துவை அவர் மனசார நேசிக்கிறாரு, காதலியாக ஏற்றுக்கிட்டாரு, மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து அவரை சிந்து கூட வாழ விடாமல் பிரிச்சுட்டாங்க. அதனால் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியலங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மகாவும் அவங்க தம்பியும் பேசிக்கிறாங்க. ஏய், நம்மளை விட சிந்து மேலே அன்னபூர்ணி தாண்டா ரொம்ப கோவமாக இருக்கிறா. நம்மளே ஒத்துக்கிட்டாலும் சிந்துவை அன்னபூர்ணி ஏற்றுக்க மாட்டாடா. அதனால் வந்து நாளைக்கு பஞ்சாயத்து கூடும்போது எப்படியாச்சும் சிவா கிட்டேயும் சிந்து கிட்டேயும் டைவர்ஸ் பத்திரத்தில் நம்ம கையெழுத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அவங்க தம்பியும் ஒரு ஓரமாக நின்று பேசிக்கிறாங்க. மறுநாள் பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்து கூடுனதும் பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு அன்னபூர்ணி அம்மா கிட்ட, என்ன அன்னபூர்ணி அம்மா, 8 ஊர் பஞ்சாயத்தையும் கூட்டியிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அன்னபூர்ணி அம்மா மௌனமாக இருக்கிறாங்க. உடனே மகா, அக்கா நான் ஒன்றா சொல்லட்டுமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு மகான்றாங்க. உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இவ என் புள்ள கடத்திக்கிட்டு போய் பொய் சொல்லி தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால் வந்து இவளை வந்து என் புள்ள வாழ்க்கையில இருந்து நீக்கிடுங்க. அவ கைப்பட எழுதி வச்சிருக்கிற இந்த டைரியில இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை எடுத்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க மகா. உடனே பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்கள் எல்லாம் அந்த டைரியில என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபோனை எடுத்து சிவாவும் சிந்துவும் கோயிலில் பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை காட்டுறாங்க. உடனே அதை பார்த்து பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. இவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு, சிந்து இந்த 8 ஊர் பஞ்சாயத்துக்கும் நீ சொல்லுமா, நீ இந்த தவறு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமாங்க ஐயான்னு சிந்துவும் சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு பஞ்சாயத்து ஒரு பொண்ணோட நீதிக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொண்ணே பிரச்சனையாக இருக்காங்களே, நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க எல்லாருமே. சிந்து வந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னதும் சிந்து வந்து இந்த பஞ்சாயத்தில் தவறு செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி பேசி நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. உடனே மகா சொல்கிறாங்க, இதில் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஐயா இருக்குது, அவள் தான் ஒத்துக்கிட்டால செஞ்ச தப்ப. அதனால் வந்து என் புள்ள கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கக்கூடாது, அதை எடுத்துருங்க, இந்த கல்யாணத்தை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் கொடுங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து அன்னபூர்ணி அம்மாவை பார்த்து கேட்குறாரு, என்ன அன்னபூர்ணி அம்மா நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க, சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி அம்மா அப்படியே வியர்ப்பாக பார்க்குறாங்க. அன்னபூர்ணி அம்மாவை சிந்துவும் சிவாவும் உத்து நோக்கிக்கிட்டே இருக்காங்க. பெரியம்மா வேண்டாம் பெரியம்மா அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சிவா மனசுக்குள்ளேயே புலம்புறாரு. சிந்துவும் அப்படி சொல்லிடாதீங்க அத்தைன்னு அப்படியே பார்த்து கதறாங்க மனசுக்குள்ளவே. உடனே அன்னபூர்ணி அம்மா அப்படியே யோசித்து வரைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நாளைக்கு அன்னபூர்ணி அம்மா இந்த கதையில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, பாய் பாய், வணக்கம்.